எனக்கு வந்து இந்த கீபோர்ட் நான் ரொம்ப பிடிக்கும். நானே தெர்மாக்கோல்ல என்ன பண்ணுவேன்னா ஒரு கீபோர்ட் செஞ்சு வாசிச்சுட்டே இருப்பேன். சத்தம் ஒன்றும் வராது, நானே வாசிப்பேன். இப்போ எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து பார்த்துட்டு இப்படியே விட்டா புள்ள லூஸ் ஆயிரும் போலன்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்து அமுக்கு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு சொன்னேன்ல, ராத்திரி 10 மணிக்கு எங்கள் அம்மா ரூம்குள்ளே போனாங்கன்னா காலையில் 5 மணி வரைக்கும் ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போய் படுத்து எழுந்திரிச்சு மற்ற வேலைகள்லாம் செய்வாங்க. இது என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு. எப்படி இவங்க இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நம்மளும் ஜெபிக்கிறோம்டா அப்படின்னு 10 மணிக்கு போய் ரூம் அடைச்சிட்டு மணிக்கணக்காக ஜெபிப்பேன். எத்தனை மணிக்கு அடைச்சிட்டு மணிக்கணக்காக ஜோம் டைம் பார்த்தா 10:05 இருக்கும். இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணோம், வாட்ச் ஓடலையா, ஜெபம் ஓடலையா? சரி, நமக்கு ஜெபம் வரல, எப்படி நமக்கு என்ன தெரியும், பாட்டு தான் பாட தெரியும், பாடுறா அப்படின்னு சும்மா பாட ஆரம்பித்தேன். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. என்னுடைய யூஜிலேருந்து நான் பிஹெச்டி பண்ணுற வரை கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு எவ்ரிடே நைட் மினிமம் 5 to 7 hours நான் வர்ஷிப் பண்ணுவேன் எவ்ரிடே. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் தான் ஆண்டவர் என்னை உருவாக்கின நாட்கள்.